It's me, Harshita. Hi, I'm Barna. Inspire yourself with words that make you to take the right actions. There is enough of negativity out there, and the world needs people like you to make it better. It's our privilege to have a great personality, Mrs. Kavita Jawahar, who has keen interest in debating and public speaking from her young age. Her eloquence in Tamil helped her to stand out in various speech competitions, making her a recognizable name in the regional debate circuit. Now I kindly request our guest speaker, Mrs. Kavita Jawahar, to share her wisdom and journey with us. Over to you, ma'am. ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். பிஷப் தேவதாஸ் ஆம்ப்ரோஸ் வித்யாலயா ஆண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஆன்றோர்களே சான்றோர்களே, இந்த அற்புதமான நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மிக சிறப்பான ஒரு உரை வழங்கி இருக்கிற அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் சகாயராஜ் அவர்களே, இந்த பள்ளியின் தகை சான்ற தாளாளர் ரெவரண்ட் ஃபாதர் வின்சென்ட் அவர்களே, அன்பிற்கினிய பள்ளி முதல்வர் அருட் சகோதரி பிரமிளா சாந்தா மேரி அவர்களே, டாக்டர் இந்திரா அவர்களே, வருங்கால தலைவர்களை பெற்றெடுத்திருக்கிற அன்பிற்கினிய பெற்றோர்களே, நாளைய தேசத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற ஆசிரிய பெருமக்களே, அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, மிக சிறப்பாக புகைப்படம் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிற நண்பர்களே, தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற ஆசிரியர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி சொன்னால் எங்கள் ஊரில் கை தட்டுவாங்க. நீங்கள் எல்லோரும் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்கிறத உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். நல்லா தானே கல்ச்சுரல் போயிட்டுருக்கு, திடீர்னு வேறு இவ்வளோ கொண்டு வந்து விட்றாங்களே அப்படின்ட்டு. அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டேன், ராஜபாளையத்துலேருந்து வந்துட்டேன். அதனால் கொஞ்ச நேரம் நான் பேசிவிட்டு கிளம்பிடுவேன், உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வேகமாக முடிச்சிடுவேன். அப்பா என்ன ஒரு வேகமாக இருக்கிறீங்க. உண்மையிலே தஞ்சாவூருக்கு வரும்போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு தளத்தில் கால் வைப்பது மாதிரியான ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துகிற ஒரு அற்புதமான ஊர். வந்தாரை வாழ வைக்கிற, நெஞ்சை அள்ளும் தஞ்சை என்று கொண்டாடக்கூடிய மிக சிறந்த ஒரு ஊர் இந்த தஞ்சாவூர். இந்த தஞ்சாவூரை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியே இருந்தீங்கன்னா வேகமாக முடிச்சிடலாம், சரியா? இன்றைக்கி உள்ளே வந்ததுலேருந்து அந்த வாசல்லிருந்தே வரவேற்ற அந்த மாணவ மாணவியருக்கும், ஒரு இராணுவ கட்டுக்கோப்போடு அந்த பரேடு நடத்தின என்சிசி மாணவ மாணவியருக்கும், ஒரு ப்ரேயர் சாங்கிலேயே எப்படி ஒரு அழகான ஒழுங்கு இந்த பள்ளிக்கு கைவரப்பட்டிருக்கிறது என்பதை அந்த முதல் சாங்கிலேயே நிரூபித்து காட்டிய மாணவ மாணவியருக்கும், ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே மேம் கிட்ட டீச்சர்கிட்ட ஒப்படைக்காமல் இவங்களே தொகுத்து வழங்கி, இவங்களே நெறிப்படுத்தி, இவங்களே கண்டக்ட் பண்ணுற அந்த அருமையான லீடர்ஷிப் குவாலிட்டிக்கும், தமிழில் மிக அதிகம் பேர் செண்டம் வாங்கின அந்த மாணவ மாணவியருக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டல்களை வழங்க வேண்டும். அது இந்த ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. நானும் கவனித்து பார்த்தேன். ஒவ்வொன்றிலையும் 30 பேர் 40 பேர் இந்த மேடையில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் எந்த ஒரு குளறுபடியோ எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அப்படி ஒரு டிசிப்ளினாக ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஏற்பாடு பண்ணியதற்காகவே இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிற, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிற ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். இதெல்லாம் வழி நடத்திட்டு இருக்கிற முன்வரிசையில் இருக்கிற அருட் சகோதரர்கள், அருட்தந்தைகள், அருட் சகோதரிகள், அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்குவோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவ்வளவு அழகாக பெர்ஃபார்ம் பண்ண இந்த மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த மேடை, இந்த சூழலை நமக்கு வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நமக்கு காட்டி கொடுக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நிறைய குழந்தைங்க மேடையில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கொஞ்சம் பேர் டான்ஸ் ஆடினாங்க, கொஞ்சம் பேர் பாட்டு பண்ணாங்க, கொஞ்சம் பேர் தொகுத்து வழங்கினாங்க, கொஞ்சம் பேர் மேடையில் பரிசும் வாங்கினாங்க, கொஞ்சம் பேர் என்சிசியில் இருந்தாங்க, கொஞ்சம் பேர் ரெட் கிராஸில் இருந்தாங்க,
கொஞ்சம் பேர் வாலண்டியராக இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் எங்களுக்கு இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்கள் படிக்க மட்டும்தான் போகிறோம் அப்படின்னு ஆடியன்ஸாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் லைஃப். எல்லாரும் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு யூனிக் அப்படிங்கிறத இந்த ஆண்டு விழா நமக்கு ஒரு மிகப்பெரிய தத்துவமாகவே கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நம்முடைய ஔவையார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. வான்குருவியின் கூடு, வல்லரக்கு, தொல்கரையான், தேன் சிலம்பி யாவருக்கும் செய்தற்கால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான், எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஒரு திறமை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். அது எது என்பதை கண்டறிந்து விட்டால் அந்த குழந்தைங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் பெற்றோர்கள் என்ன செய்கிறோம்? நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும். எல்லா குழந்தைகளும் அதை நோக்கியே நாம் துரத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் இதில் நிறைய பேர் விளையாட்டு வீராங்கனைகள் இருக்கிறாங்க, விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க, ஓவியர்கள் இருக்கிறார்கள், கவிஞர்கள் இருக்கிறார்கள். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் இருக்கு இல்லையா? அவங்களுக்கான வழியை, அவங்களுக்கான வாழ்க்கையை நாம் காட்டிவிட்டால் அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு போயிட்டே இருப்பாங்க என்பதை பெற்றோர்களாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான தருணமாகவே நான் இன்னைக்கு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க ரொம்ப அன்பானவர்கள் தான். குழந்தைகள் எதையுமே மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். அம்சப்பிரியா அப்படின்னு ஒரு கவிஞர் ஒரு சின்ன கவிதை எழுதினார் ஒரு குழந்தைய பற்றி. அதிசயான்னு ஒரு குட்டி பாப்பா, ஒரு 7 வயசு பாப்பா. அதிசயாவிடம் அவர்கள் ஒரு ஆப்பிள் துண்டை கொடுத்தார்கள். அதிசயான்னு ஒரு பாப்பாட்ட ஒரு ஆப்பிள் துண்டு கொடுக்குறாங்க. அதிசயா அதை காக்கா கடி கடித்து உஷாவுக்கு கொஞ்சம், விசாலாட்சிக்கு கொஞ்சம், மேரிக்கு கொஞ்சம், ஆயிஷாவுக்கு கொஞ்சம் என்று காக்கா கடி போட்டு கொடுத்து கொண்டே இருந்தால் இப்போது ஆப்பிள் துண்டு ஆப்பிள் தோட்டமாக மாறிக்கொண்டிருந்தது என்று எழுதினார். இந்த கவிதை புரிஞ்சவங்க கைத்தட்டலாம். அவங்க கொடுத்தது ஒரு ஆப்பிள் துண்டு தான். ஆனால் அது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும்போது அது என்னவா மாறிடுச்சு? ஆப்பிள் தோட்டமாக மாறுகிறது. அந்த ஆப்பிள் தோட்டம் என்பது அன்பின் ஆப்பிள் தோட்டம். இப்படி ஒரு மனநிலையில் தான் நம்முடைய குழந்தைகள் பிறந்து வளர்கிறார்கள். அப்புறம் வளர வளர அந்த குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆண்டு விழா, கிறிஸ்துவின் பிறப்பை உலகுக்கு அறிவிப்பதற்காக ஒரு கிறிஸ்மஸ் விழா நடத்துகிறாங்க. அதில் ஒரு நாடகம் போடுறாங்க. நிறைய நல்லா நடிக்கக்கூடிய மாணவ மாணவியரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கெல்லாம் வசனம்லாம் கொடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பையனுக்கு சரியாக பேச்சே வராது, ரொம்ப திக்கி திக்கி பேசுவான், ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்குவான். அதனால் அவனை நாடகத்தில் அவங்க சேர்க்கலை. அவங்க அம்மாட்ட அவன் ரொம்ப வருத்தப்படுறான், என்னை எதுலேயுமே சேர்க்கலை அப்படின்னு. அவங்க அம்மா ஆசிரியர்கிட்ட சொல்கிறாங்க, என் பையனை மட்டும் ஒதுக்கிட்டிங்கன்னா அவன் ரொம்ப வருத்தப்படுவான்ல, ஏதாவது சின்னதாக ஒரு வசனம் கொடுங்க, அவனை நான் எப்படியாவது படிக்க வச்சிடுறேன், இன்னும் 10 நாள் டைம் இருக்குல்ல, சின்ன வசனமாக கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுடைய ஆசிரியையும் சரிம்மா அப்படின்னு இருக்கிறதுலையே ஒரு சின்ன வசனம், சின்ன கேரக்டர் கொடுத்துட்டாங்க. என்ன கேரக்டர்னா, அன்னை மரியாளும் சூசையப்பரும் கர்ப்பிணியாக இருக்கிற மரியாளை காப்பாற்றுறதுக்காக அவங்க தப்பிச்சு வருவாங்க இல்லையா? அப்போ ஒரு விடுதி மேலாளர்கிட்ட போய் எங்களுக்கு இங்கேயாவது இடம் கிடைக்குமான்னு கேட்பாங்க. அப்போ அந்த விடுதி மேலாளர் சொல்லணும், இங்கே இடமில்லை அப்படின்னு சொல்லணும். அந்த கேரக்டரை அவனுக்கு கொடுத்துட்டாங்க. 2 வார்த்தை தான், இங்கே இடமில்லை, அவ்வளோதான் சொல்லணும். ஆசிரியை சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க அம்மா அவனை வீட்டில் உட்கார வச்சு 10 நாள் சொல்லி கொடுக்குறாங்க, இங்கே இடமில்லை, இங்கே இடமில்லை, இங்கே இடமில்லை. அவன் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டான். போகிற இடம் வர்ற இடம்லாம் இங்கே இடமில்லை, இங்கே இடமில்லை, இங்கே இடமில்லை, நல்ல மனப்பாடம் பண்ணிட்டான். ரொம்ப தெளிவாயிட்டான். எல்லாருக்கும் திருப்தி, நல்லா பேசிடுவான் அப்படின்னு. இப்போ நிகழ்ச்சி நடக்கிற இதே மாதிரியான ஒரு ஆனுவல் டே. அது வரைக்கும் எல்லாரும் யூனிஃபார்ம்லேயே ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நிஜமாவே நாடகம் நடக்குது. அந்தந்த கேரக்டருக்குரிய வேஷத்தோடு வர்றாங்க. இப்போ விடுதி மேலாளராக நின்றுட்டு இருக்கிறான். அன்னை மரியாளும் சூசையப்பரும் அந்த வேஷத்தோடையே வர்றாங்க. இவன் பக்கத்தில் அப்படி கருணை வழிகிற முகத்தோட, எங்களுக்கு இங்கேயாவது இடம் இருக்குமா அப்படின்னு கேட்ட உடனே அவன் ஸ்டன் ஆயிட்டான். நேற்று வரைக்கும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க, இன்னைக்கு அன்னை மரியாளாவும் சூசையப்பராவும் மாறிட்டாங்க. இவனுக்கு என்ன சொல்லனே தெரியல, அப்படியே நிற்கிறான். கூட்டத்தில் இருந்து டீச்சர் சொல்கிறாங்க, இங்கே இடமில்லை, சொல்லுன்றாங்க. மேடைக்கு பின்னாடி இருந்து அவங்க அம்மா கத்துறாங்க, இங்கே இடமில்லை, சொல்லுடான்ட்டு. ஒரு செகண்ட் அவன் தகச்சிட்டு அடுத்த கணம் சொன்னான், இங்கே இடமில்லை, எங்கள் வீட்டில் இடம் இருக்கு, நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு சொன்னான். அந்த கூட்டமே எழுந்து நின்று அந்த மாணவனுக்காக கைத்தட்டியது.
நடந்து கொண்டிருக்கிறது நாடகம் என்பதை கூட மறந்து 2 உயிர்கள் நம்மிடம் வந்து இடம் இருக்கிறதா என்று கேட்டால் இங்கே இல்லாட்டாலும் வீட்டிலே கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வந்தது இல்லையா? இதைத்தான் இந்த பள்ளிக்கூடமும் ஆசிரியர் பெருமக்களும் இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்படி தான் வளர்றாங்க அவங்க. அப்புறம் டீனேஜ் வந்தவுடனே என்ன ஆயிடுறாங்க? இவ்வளோ பெற்றோர்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் குழந்தை பிறந்த அன்னைக்கு நீங்கள் என்ன மனநிலையில் இருந்தீங்க? அப்படியே உங்களையே உரிச்சு வச்சு ஒரு ஜெராக்ஸ் வந்து பிறந்திருக்குது. அப்படியே கை கால்லாம் ரோஜா பூ மாதிரி அவ்வளோ சந்தோஷப்பட்டீங்கள. அப்படியே பரிசுத்தமான ஒரு குழந்தை கடவுள்கிட்ட இருந்து வந்த மாதிரி நமக்கு கிடைச்சது. ஆனால் வளர வளர அவங்க டீனேஜ் வரும்போது நமக்கு ஒரு பதட்டமாக இருக்குது. அவங்கள பார்த்தே, யாரை பார்த்து சந்தோஷப்பட்டோமோ அவங்கள பார்த்தே நமக்கு இப்போ பயமாக இருக்குது. ஏன்னா அவன் வாக்கியமே பேச மாட்டேங்கிறான். ஒன்றும் வார்த்தையாக பேசுகிறான், இல்லைன்னா வெறும் எழுத்தாக தான் பேசுகிறான். என்னடா தம்பி, எங்கே கிளம்பிட்ட? இல்லைடா எங்கே கிளம்பிட்ட? சீக்கிரம் வந்துருவியா? வார்த்தையே கிடையாது, வாக்கியமே கிடையாது, வெறும் ஒற்றை எழுத்திலே அவன் நம்மக்கிட்ட பேசிட்டு போகிறான். பொம்பளை பிள்ளைங்க அதை விட அதுக பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்தே இருக்குதுங்க. மொபைல் கையில் கொடுத்துட்டோம்னா உலகத்தையே மறந்துடுறாங்க. அப்போ டீனேஜ் ஆக ஆக இந்த குழந்தைகளுடைய மனசில் ஏதோ ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு யார் காரணம்? இதை நம்ம என்ன செய்யணும்? ஒரே ஒரு விஷயந்தாங்க. 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொபைல் ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்? காலையில் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம், இல்லைன்னா அதிகபட்சம் காலையில் எல்லாரும் பரபரப்பாக போயிட்டாங்கன்னா நைட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறத அப்பா சொல்லுவார், தெருவில் என்ன நடந்ததுங்கிறத அம்மா சொல்லுவாங்க, பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்ததுங்கிறத பிள்ளைகள் சொல்வார்கள். அன்றாட வாழ்க்கையை பகிர்ந்து கொண்ட பேச்சுவார்த்தை இன்றைக்கு நம் வீடுகளில் இல்லை என்பதுதான் உண்மை. உண்மைனா நீங்கள் கைத்தட்டலாம். இன்றைக்கி எல்லாம் உட்காந்து ஒன்று டிவியில் 2 பேர் உட்காந்து ஆழ்ந்துடுறாங்க, 4 பேரும் ஆளுக்கு ஒரு மொபைலில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு யாரும் யாருக்கிட்டையும் பேசுகிறதே இல்லை. 4 பேர் கையிலேயும் மொபைல் இருக்குது, 4 பேர் வேறு யாரோ 4 பேர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறோம். இல்லை, இனிமே நாம் இதை மாற்றணும்னா ஒன்று தான் செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடும்போது எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். அன்னைக்கு என்ன நடந்தது என்பதை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதில் நாம் ஒரு முழுமையான முடிவு எடுத்தால் மட்டுமே அடுத்த தலைமுறை குழந்தைகள் மனசுக்குள் என்ன இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். தயவு செஞ்சு மனசு விட்டு பேசுங்க. அந்த பிள்ளைங்களோட கலகலப்பாக இருங்க. அன்னன்னைக்கு நடக்கிறத அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த தலைமுறை ரொம்ப அறிவாக இருக்கிறாங்க, ரொம்ப ஆற்றலாக இருக்கிறாங்க, ரொம்ப திறமையாக இருக்கிறாங்க. ஆனால் அன்பு, எதையும் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுகிற குணம் இருக்குதாங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் பாருங்கள், அவங்க கையில் ஒரு லேப்டாப் வச்சுருப்பாங்க, அதை அவ்வளவு அழகாக மடித்து வைப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? அதை நீட்டாக சுத்தமாக வச்சுருப்பாங்க, அதில் ஒரு தூசி கூட படாமல் பத்திரமா மடித்து வைப்பாங்க. ஆனால் என்னைக்காவது தூங்கி எந்திரிச்ச போர்வையை மடித்து வச்சுருக்குறாங்களா? வச்சுருக்குறாங்களா? நீங்கள் தான் சொல்லணும். அவங்க மொபைலில் நீங்கள் வாங்கி பாருங்கள், யாருக்கிட்ட பேசினாங்க, யாருக்கிட்ட சேட் பண்ணாங்கன்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவாங்க. அப்படி க்ளீன் ஸ்லேட் மாதிரி வச்சுருப்பாங்க மொபைல் ஃபோனை. ஆனால் சாப்பிட்ட தட்டை க்ளீன் பண்ணியிருக்கிறாங்களா? மத்தியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்களா, லஞ்ச் பாக்ஸ், அதை என்னைக்காவது சுத்தமாக கழுவி கொண்டு வந்து வச்சுருக்குறாங்களா? இல்லை கழுவுற இடத்துலையாவது கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்களா? இல்லை. அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது வெளியில் கிளம்புறீங்கன்னா, ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, இல்லை ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா டிக்கெட் அவங்களே புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெட் பஸ்ஸில் புக் பண்ணுறேன், IRSTCயில் புக் பண்ணுறேன், அதில் புக் பண்ணுறேன், எல்லாமே அவங்களுக்கு தெரியும், புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க பயணங்கள் செல்லும்போது எதுக்கு ஒரு பெரியவங்க வந்து உட்காந்துருந்தாங்கன்னா ஒரு சின்ன புன்னகை, அவங்க நம்மக்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா மரியாதையோட பதில் சொல்வது என்பது இன்றைக்கு நிறைய குறைந்து இருக்கிறது. உண்மைன்னா நீங்கள் கைத்தட்டுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. முன்னாடியில் வீட்டுக்கு தாத்தா பாட்டி யாராவது வந்தால் வேகமாக போய் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். இன்றைக்கி யார் இவர் ஒன்று ஜாடையில் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம அப்பாவை நம்மக்கிட்டே அதுங்க கேட்குறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி குடும்ப உறவுகள் என்பது விரிசல் விழுந்து விட்ட ஒரு நேரத்தில் பெற்றோர்களுடைய முக்கியமான பொறுப்பு பிள்ளைகளோடு தினமும் பேசுங்கள். நீங்கள் கஷ்டப்படாமல் பிள்ளைங்க வளரணும்னு நினைக்கிறீங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டது தெரியாமல் வளர்க்காதீங்க. 2க்கும் வித்தியாசம் இருக்குது. பிள்ளைங்க கஷ்டப்படாமல் வளரணும் என்பது தேவை, ஆனால் நீங்கள் கஷ்டப்படுவது தெரியாமல் தயவு செய்து பிள்ளைகளை வளர்க்காதீர்கள். இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் எங்கேருந்து வந்தது? இன்றைக்கி ஒரு கிறிஸ்மஸ்க்கோ, தீபாவளிக்கோ, ரம்ஜானுக்கோ ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம். இதுக்கான பணம் எப்படி வந்தது? அப்பாவுடைய சம்பாத்தியம் எப்படி வந்தது? அம்மாவுடைய உழைப்பு வீட்டில் எப்படிப்பட்டது என்பதை தயவு செஞ்சு குழந்தைகள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை கொடுங்கள். இல்லைனா
ரொம்ப கிரிஞ்ச் பண்ணாதம்மா, எப்போ பார்த்தாலும் பூமர் மாதிரி பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுகிற மாதிரியான ஒரு வாய்ப்பை தயவு செஞ்சு கொடுத்து விடாதீர்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் பிள்ளைங்களுடைய டீச்சர்ஸ்ட்டை வந்து பேசுங்க. மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ வந்து அவங்கள்ட்ட பேசுங்க. ஏன்னா நம்மை விட அதிகமான நேரம் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார்கள். அவங்க எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்பதை அவங்கக்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, உலகத்திலே அங்கே எத்தனையோ வேலை இருக்குது, எத்தனையோ தொழில் இருக்குது, எத்தனையோ வணிகம் இருக்கிறது. ஆனால் உலகத்திலேயே யாரோ பெற்ற பிள்ளையை என் பிள்ளை என்று சொல்லக்கூடிய உரிமையும் தகுதியும் படைத்த ஒரே இனம் ஆசிரியர் இனம் மட்டும்தான். உங்கள் எல்லாருக்கும் ஒரு பிள்ளை தான், ஆனால் அவங்களுக்கு 40 பிள்ளைங்க, 40 பிள்ளைங்களும் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய தகுதி உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ மேடையில் அந்த பிள்ளைகள் ஆடும்போது அவங்கவுங்க பிள்ளைகளை தான் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தீங்க, அவங்கவுங்க பிள்ளையை தான் ஃபோக்கஸ் பண்ணீங்க. ஆனால் அவங்களுடைய ஆசிரியை ஆடுன அத்தனை பிள்ளைகளும் சிறப்பாக ஆடிவிட்டு இறங்க வேண்டுமே என்று பிரேயர் பண்ணாங்கன்னா அத்தனை பெற்றோர்களுடைய வேலையையும் ஒரு ஆசிரியர் எடுத்துக்கொள்ளுகிறார் என்றால் ஆசிரியம் என்பது எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம முதல்ல உணர்ந்து கொண்டு அந்த குழந்தைகளுக்கும் உணர்த்த வேண்டும். ஏதோ சும்மா சாதாரணமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிற இடம் இல்லைங்க. நாளைக்கு இந்த குழந்தைகள் மிகச்சிறந்த தலைவர்களாக வருவது ஆசிரியர் கையில் தான் இருக்கிறது. அதனால் ஆசிரியர்களோட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க. அதனால தான் உலக புகழ்பெற்ற மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அவர் வாழ்க்கை வரலாற்றில். இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு என் பெற்றோர்கள் காரணம், ஆனால் இந்த உலகம் என்னிடம் வருவதற்கு என் ஆசிரியர்கள் தான் காரணம் என்று அலெக்சாண்டர் தன் வாழ்க்கை வரலாற்றில் பதிவு செய்கிறார். என்றால் இந்த உலகத்தையே குழந்தைகள் கைகளில் கொடுக்கக்கூடிய உன்னதமான வேலைதான் ஆசிரியம் என்பது. அதனால் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பான பிணைப்பை நீங்கள் இன்னும் இறுக்கமாக்குங்கள், இன்னும் நெருக்கமாக்குங்கள். டீச்சர்ஸ் ஏதாவது கண்டிச்சாங்கன்னா அது உன்னுடைய நல்லதுக்கு தான் என்று இந்த குழந்தைகளுக்கு புரிய வையுங்கள். இந்த குழந்தைகளுக்கு நான் சொல்கிறதுக்கு ஒன்று இருக்குது. இந்த வயசில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். யார் பக்கத்தில் உட்காந்துருக்குறீங்க? உங்களுடைய எனிமி பக்கத்துலையா உட்காந்துருக்குறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் தான் உட்காந்துருக்குறீங்க. இந்த வயதில் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நண்பர்களில் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் இருக்கானா என்ன? ஆனால் இருக்கிறான். வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறார், நகுதர் பொருட்டென்று நட்பு மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு அப்படின்ட்டார். சும்மா உட்காந்து கெக்க பிக்கேன்னு சிரிக்கிறதுக்கும் கலாய்க்கிறதுக்கும் மொபைலில் உள்ள விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கும் ஃப்ரீ ஃபயருடைய அந்த இதை கொடுக்கறதுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ஒரு நண்பன் தவறு செய்யும் போது எவன் ஒருவன் தட்டி கேட்கிறானோ அவன்தான் நல்ல நண்பன், அவள்தான் நல்ல தோழி என்று 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்லியிருக்கார். ரொம்ப நன்றிப்பா, உணர்ந்து கை தட்டுறீங்க. அதனால் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க, நல்ல தோழிகளை தேர்ந்தெடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பாதி விஷயத்தை அவங்க நல்வழிப்படுத்தி விடுவார்கள். இன்னொரு விஷயம், உங்கள் ஆசிரியர்கள் உங்கள் மேலே கோவப்படுறாங்க, உங்களை கண்டிக்கிறாங்கன்னா உங்களை அவர்கள் சரியான பாதையில் திருப்புகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் அப்பா. நம்மளுடைய ரியல் ஹீரோ யார் நம்ம வீட்டில்? அப்பா. அப்பா தான் நம்முடைய ரியல் ஹீரோ. என்னைக்காவது அப்பா அழுது யாராவது பார்த்துருக்குறீங்களா? அப்பா அழுது பெரும்பாலும் அப்பா அழவே மாட்டார் தெரியுமா? ஆனால் அப்பாவுக்கு இதயம் வந்து இரும்பில் செஞ்சு வச்சுருக்குறாங்க. அப்படியா? அப்பாவுக்கு பிரச்சனையே இல்லையா? அப்பாவுக்கு கஷ்டமே இல்லையா? அப்பாவுக்கு வேலை செய்கிற இடத்துல அவமானமே இல்லையா? இருக்கும், ரொம்ப கஷ்டம், ரொம்ப துயரம் இருக்கும். ஆனால் தன் பிள்ளைகளுக்கு முன்னால் எந்த தகப்பனும் கண் கலங்கவே மாட்டான். ஏன் தெரியுமா? தன்னுடைய கண்ணீர் தன் பிள்ளைகளுடைய இதயத்தை சுட்டுவிடக்கூடாது என்கின்ற ஒரே காரணத்துக்காக எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கி கொள்ளக்கூடிய ஒரே ஜீவன் நம்ம வீட்டில் இருக்குன்னா அது நம்முடைய அப்பா தான். உங்களுக்காக எல்லாவற்றையும் தரக்கூடிய உங்கள் அப்பாவுக்காக இந்த பள்ளி வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நீங்கள் ஒன்று செய்யுங்க, நல்ல பிள்ளைங்கிற பேரை உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. நாளைக்கு உங்கள் டீச்சரை பார்க்கும்போது உங்கள் அப்பா கிட்ட அவங்க சொல்லணும், சார் உங்கள் பையனா சார், உங்கள் பொண்ணா, அருமையான பொண்ணு, நல்ல பையன் சார், பெற்றா இப்படி பிள்ளைய பெறணும் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பேன் என்று இந்த ஆண்டு விழாவில் எனக்கு ஒரு கைத்தட்டல் மூலமாக நீங்கள் உறுதி கொடுக்கணும். இன்னொன்று, நம்ம வாழ்க்கையில் இன்னொரு ஒரு ஆத்மா இருக்குது வீட்டில் உட்காந்துக்கிட்டு. நமக்கு பிடிச்ச வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார் சாதம், புளியோதரை, நூடுல்ஸ்
இதையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு சாயந்தரம் வந்து என்ன சொல்வீங்க, இதுக்கெல்லாம் பேர் வெஜ் பிரியாணியா அப்படி சொன்னால் டிஃபன் பாக்ஸே நம்பாது தெரியுமா. என் பக்கத்தில் ஒருத்தி உட்காந்துருக்குறா, அவங்க அம்மா எப்படி சமைச்சு தர்றாங்க அதை பார்த்து கற்றுக்கோ அப்படிலாம் நீங்கள் சொன்னால் கூட அமைதியாக கண் கலங்கிட்டு உள்ளே போகிறாங்கல்ல. இந்த குடும்பத்துக்காக நான் வாழ்க்கை முழுக்க உழைச்சி வீணாக போயிட்டேன்னு புலம்பிகிட்டே உள்ளே போகிறாங்கல்ல, அந்த ஆத்மாவுக்கு பெயர் தான் அம்மா. வாழ்நாளில் தனக்காக ஒருபோதும் சமைக்காமல் தன் குடும்பத்துக்கு மட்டுமே சமைக்க தெரிந்த ஒரே ஜீவன் நம்ம வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா தான். இந்த உலகமே பையன் மேலே என்ன தப்பு சொன்னாலும் பரவாயில்ல, அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஆடி போய் ஆவணி வந்தால் அவன் டாப்பாக வருவான் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு தன் பிள்ளைகள் மேல் அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிற நம்முடைய அம்மாவுக்கு நாம் கடைசி வரைக்கும் உண்மையாகத்தான் இருப்போம் என்று ஒரு பெரிய கைத்தட்டல் மூலமாக அவங்களுக்கு நீங்கள் உறுதிமொழி கொடுங்க. நீங்கள் 12ஆம் வகுப்பு முடித்து வெளியில் வரும்போது நல்ல மதிப்பெண்களோடையும் நல்ல மதிப்பான எண்ணங்களோடையும் உங்கள் ஆசிரியர்களோட்ட இருந்து ஒரு நல்ல பெயரோடையும் வந்து என் பிள்ளை என்கின்ற ஒரு கெத்தை, ஒரு தைரியத்தை, ஒரு சந்தோஷத்தை எங்கள் அம்மா முகத்திலே நிச்சயமாக வரவழைப்பேன் என்பதை இந்த நாளில் நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பெற்றோர்களுக்கு ஒன்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, இவங்க தான் இந்த தேசத்தின் அடையாளம், இவங்க தான் தமிழ்நாட்டின் அடையாளம். எப்படி 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு கட்டிடம், ஒரு கோவில் இன்றைக்கும் தமிழர்களின் அடையாளமாக இருக்கிறதோ அது மாதிரி உங்கள் ஒவ்வொரு பிள்ளைங்களும் நம்ம தமிழ்நாட்டின் அடையாளம், இந்தியாவின் வழிகாட்டியாக இருக்க போகிறார்கள். ஏன் தெரியுமா, அரபு நாடுகள் எல்லாமே பெட்ரோல் வளத்தை நம்பிதான் முன்னேறி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா பணபலத்தால் ஜெயித்து கொண்டிருக்கிறது. ஜப்பான் தொழில்நுட்பத்தை நம்பிக்கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் பால்வளத்தால் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா நிலவளத்தை நம்பி இருக்கிறது. சோவியத் ரஷ்யா கூட்டுப்பண்ணைகளை நம்பி இருக்கிறது. இந்தியா மட்டும்தான் இளைஞர்களாகிய நம்முடைய பிள்ளைகளை நம்பி இருக்கிறது. இவர்கள் ஜெயித்தால்தான் இந்தியா ஜெயிக்க முடியும் என்கின்ற காரணத்தினால் உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பது போல வளர்க்காதீர்கள். இந்தியாவின் ஒரு தலைவனை, ஒரு தலைவியை வளர்க்கிறோம் என்கின்ற எண்ணத்தோடு நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அவங்களோட அதிக நேரம் ஒதுக்குங்கள். ஆசிரியர்களோடு வந்து பேசுங்கள். வீடும் பள்ளிக்கூடமும் மட்டும்தான் 2 கண்களாக இருந்து இவர்களை வார்த்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்வில் எனக்கும் சிறிது நேரம் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am, for sharing us your incredible journey and inspiring us with your words of wisdom. Your story is a testament to the power of resilience, self-belief, and staying true to one's values. Thank you once again for being with us today and making this event truly special. Hi all, I'm Nilani. I'm Altabiba. I'm Annie. I'm Darisha. Farmers, write the future using the ink of hard work on the paper of land. Our theme of this year is Tales of Our Soil, because every grain of soil has a story. Every drop of rain is a blessing and every farmer is a hero. From the moment the seed touches soil, a farmer's prayer begins with faith in the cloud and strength in his hand. He nurtures life for all of us.
This very body is soil. My body, your body, everybody is just soil body. Soil body. The magic of soil. மண் சொல்கிறது, நான் தான் உங்களுக்கு உயிர் கொடுத்த தாய். இந்த பூமியின் மண்ணே நான், மனிதன் வாழச் சுவாசமாக நான், பறவைக்கும் விலங்குக்கும் உணவுக்கும் உயிர்க்கும் நான். காடுகளை வெட்டி நகரம் கட்டி கற்களின் கட்டிடக் குவியல் மட்டுமே வைத்தான். பசுமையை கெடுத்து பிள்ளைகளின் சுவாசத்தையும் பறித்தான். விவசாய நிலம் என்னிடம் சொன்னது, நான் காத்து வாக்குல காலார நடந்தேன் என்னோட வயலோரம். நல்ல காத்து வந்துதான் தெம்மாங்கு பாடியது என்னோட செவியோரம். நல்ல காயும் கனியும் காய்ச்சிருக்க, தெம்போட சுவையும் அதில் இருக்க. இது என்னோட நிலைமைன்னு நான் சொன்ன காலம் அது எங்கே போனது, அது எங்கே போனது, அது எங்கே போனது. ஓ
This is Kirtika. I am Pavitra. And I am Tia Fredila. Our next act promised to be a mesmerizing blend of tradition and modernity. It's a performance that evokes the spirit of unity in diversity, a core principle of our great nation. Prepare to be spellbound as our talented performers take the stage through their graceful movement and rhythmic cadence. They will paint a picture of our nation's journey on the world stage. Their energy is contagious and their expressions will surely captivate the audience. So fasten your seatbelts as we embark this rhythmic journey. Let's put our hands together to welcome the performers of grade 6. Janana janana tanana tanana tom, janana janana tanana tanana janana janana tanana tanana tom tom, janana janana tanana tanana tom tom, janana janana tanana tanana गीत धुनी को तक धीम नात्र केट तोम नाच रहे गोरी ताई 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 तुम फिर तुम गीत धुनी को तक धीम नात्र केट तोम नाच रहे गोरी ताई 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 तुम फिर तुम गीत धुनी को तक तान गावे तक तल तै तै तान गावे तक तल तै 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 तक तना धीम तकिड तक धीम धीम तकिड तक धीम धीम तकिड तक धीम हद तो मत गीत धुनी को तक धीम
algo pendiente. Tú me debes algo y lo sabes. Conmigo ella se pierde. No le rinde cuentas a nadie. Tenemos tú y yo algo pendiente. Tú me debes algo y lo sabes. Conmigo ella se pierde. No le rinde cuentas a nadie. గుండెల తిరిపోయేలా ఢండన కరమోగినట్టు సెగులు సిల్లు పడేలాగా కీసు బిడ్డ కూసినట్టు ఏలు సిటికెలేసేలా ఎవ్వారం సాగినట్టు కాలు సింధు తొక్కేలా దుమ్మారం రేగినట్టు ఒళ్ళు చెమట పట్టేలా వీరంగం చేసినట్టు నా పాట చూడు నా పాట చూడు నా పాట చూడు నాటు 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 వీల నాటు 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 పూల నాటు 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 గంట పారలాగా చెట్ట నాటు 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 ఉక్కపోతలాగా దిక్క నాటు పార్టీ కమింగ్ ఓకే है हमको प्यार से इंडिया वाले छू लेते दिल के तार से इंडिया वाले हर जीत छीन ले हार से इंडिया वाले दुश्मन के छक्के छुड़ा दे हम इंडिया वाले दुश्मन के छक्के छुड़ा दे हम इंडिया वाले Wow, what a spectacular and soul-stirring performance that was! Each step was a note in this beautiful symphony to culture and art. A true testament to our global Indian spirit. Thank you. Hi all, I'm Amrita. I'm Alania. And I'm Krishmika. The team for Great for Dance's strength of values, highlighting four powerful values that shape who we are: respect, kindness, honesty, and gratitude. These values guide our actions, influence our decisions, and build our character every single day. Through today's vibrant performances, our students will show us how respect creates strong and meaningful relationships, how kindness spreads smiles everywhere, how honesty builds trust and confidence, and how gratitude fills our hearts with joy and thankfulness. Dear audience, let these beautiful values inspire us to become better individuals and together create a world filled with love, harmony, and peace. Sit back, relax, and enjoy the grand celebration. Look who we are the dreamers. We make it happen, 'cause we believe it. Look who we are the dreamers. We make it happen, 'cause we can see it. Let's do the one that keeps the passion, brings back. Oh yeah, let's do the one that can imagine, brings back.
விட்ட வேடன் நீதான், அம்பை தாங்க போகும் நெஞ்சம் நீதான். மனம் திரும்பினாலும் झमाझम नाच आजे, धमाधम ढोल बाजे, नॉन स्टॉप हल्ला मचेगा। ओए नाचो सारे, पापा पापा पीपनी पे, आजा नया स्टेप सीखे, नॉन स्टॉप हल्ला मचेगा। ओए नाचो सारे, अपनी फेमस है रात वाली यारियां, जाने सारा जहां। Thank you for your pulse, for your like, for your click. ทำให้ฉันได้เจอเธอที่ดี Thank you for your love, for your care, for your kind. ทำให้ฉันได้มีไทม์ไลน์ที่สวยงาม We just witnessed truly brought alive the essence of respect, kindness, honesty, and gratitude. It gently reminds us that values are not just word to be spoken, but the qualities that must be practiced and dedication. Let us give our talented performers and their trainers a huge round of applause for their hard work and dedication. Hi all, I am Sana. I am Sashini. And I am Rifaya. Our next performance is a celebration titled Embracing the Future from the Past, a tribute to how human communication has transformed from a gentle rustle of handwritten letters to the lightning fast world of artificial intelligence. This dance paints a story of how every invention has not just connected us, but shaped who we are and who we are becoming. In every age, human beings have found new ways
to reach one another. Our talk carried feelings across miles. A telephone connected voices across cities. A mobile phone placed the world in our hands. A computer unlocked knowledge without boundaries. An Android selfie camera captures every memories in a blink. Social media turned every story global. And now, robotics and AI are redefining tomorrow itself. From the era when emotions were sealed in envelopes, to the vast digital scale of social media, and finally, to the brilliant rise of robotics and AI. So sit back, open your hearts, let the rhythm of time unfold it before you as our performs bring alive a spectacular blend of nostalgia, innovation, and imagination. மெல்ல மெல்ல பட்டன முத்தி உன் இனிமையான குரலில் கொஞ்சம் ஹல்லோ சொல்லி உன் கை வீரல்கள் மெல்ல மெல்ல பட்டன முத்தி உன் இனிமையான குரலில் கொஞ்சம் ஹல்லோ சொல்லி போன் அடிக்குது 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 ஹலோ சொல்லுங்க போன் அடிக்குது 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 அன்சர் பண்ணுங்க போன் அடிக்குது. Connecting to India. Call from Maria. Oh Maria, oh Maria, oh Maria, oh Maria. Fruit cheriya, na duniya, emaili love letter nidaya. Oh Maria, oh Maria, oh Maria, oh Maria. Fruit cheriya, na duniya, emaili love letter nidaya. Sagiraniki fishing net, ప్రేమించడానికి ఇంటర్నెట్
మొత్తం చూశాలే వీడి వంటి ఒక్క తుంటరి వాడు ఇంకా పుట్టాలే యాహూ యాహూ చేసి చూసా వీడి లాంటోడే వేరే గ్రహంలోనూ కూడా నాకు ఒకడు చిక్కాలే నీ డేటింగ్ అంటే వచ్చి చూసి ఓకే అన్నాడే షాపింగ్ అంటే eBay.com తీసుకుపోయాడే మూవీ అంటే యూట్యూబ్ పెట్టి పాప్కార్న్ ఇచ్చాడే ప్రాణమా అంటడే చొక్కు జోరెస్తాడే Sure. Boom, boom, robo-da, 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 zoom, zoom, robo-da, 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 bass. Robo-da, robo-da, bass. Robo-da, robo-da, robo-da. Okay. Stick a riggedy microphone, do the checkity check, throw your hands up in the air, do the crash boom bang wreck, cause the bobbity bopper man will set you on fire, down to the wire, take you much higher. For such an astonishing display of grace and energy. Each step was a note in that beautiful symphony of culture and art. What an exhilarating performance by our grade 7 students. Thank you. இங்கு கூடியுள்ள அவையோர் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நான் தமிழின்பன், நான் வாலன்சியா. மொழியின்றி பேச்சில்லை, இசையின்றி பாடல் இல்லை, அசைவின்றி நடனமில்லை, நடிப்பின்றி நாடகம் இல்லை, சிரிப்பின்றி மனிதனே இல்லை, இவை அனைத்தும் இன்றி நாடகமும் இல்லை. சிரிப்பில்லா வாழ்க்கை சிறையில்லா பறவை போன்றதாகும். உலகின் மிக மகிழ்ச்சியான விஷயம் ஒருவரின் சிரிப்பு. அதைவிட சிறந்த விஷயம் சிரிப்பிற்கு காரணமாயிருப்பது. தற்போது உங்களின் சிரிப்பிற்கு எம் பள்ளி மாணவர்கள் பொறுப்பு. தாய்மார்களே, இன்று தொலைக்காட்சியில் நாடகம் பார்க்க முடியவில்லை என வருத்தப்பட வேண்டாம். இங்கு நீங்கள் நேரிலேயே கண்டுகளிக்கலாம். நாடகம் என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது சமூகத்தின் கண்ணாடி, மனிதர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் தத்துவ களம். இதோ உங்கள் மனம் கவர சிரிப்போடு சிந்தனையை தூண்ட எம் பள்ளி மாணாக்கள் வழங்கும் நாடகத்தை கண்டு மகிழ்வோம், மனம் நிறைவோம். தொழில்நுட்பத்தால் உயர்ந்தது வாழ்க்கை தரம், அனைவரும் பயனடையும் ஒரு வரம். என்றாலும் கவனம் தேவை, எதையும் அளவோடு பயன்படுத்த வேண்டும், அதுவே நன்மை என்கிற கருத்தை மையமாக கொண்ட சிறப்பான நகைச்சுவை தமிழ் நாடகம். இதோ நடிக்க வருகின்றனர் எம் பள்ளி மாணவர்கள். ஏவலன் உலகம் அஞ்சும் காவலன், முக்காலமும் அறிந்த செல்வன், பாசத்தினால் பாச கயிறை வீசியாலும் காவலன், காலத்தின் காலன் யமதர்மர் வருகிறார் வருகிறார் வருகிறார். யமதர்ம ராஜாவே வாழ்க வாழ்க, தர்ம பிரபுவே வாழ்க வாழ்க,
பாவிகளை தண்டித்து புண்ணிய ஆன்மாக்களை ரட்சித்த நீதிமானே வாழ்க வாழ்க. தர்மந்தனை காக்க பிறந்தவன்டா, சகல பாவங்களை தீர்க்கும் ரட்சகன்டா, ஆதி முதல் அந்த வரை நடுநடுங்கும் பயங்கரன்டா, துஷ்ட நிகிரக சுத்த பரிபாலக நிர்மூலன்டா, யமன்டா யமன்டா லகலகலகலகா சித்திரகுப்தா. வந்தேன் பிரபு வந்தேன். அட கொஞ்சம் தள்ளி தான் இல்லையா, சொல்லுங்கள் பிரபு. சித்திரகுப்தா, இன்று நாம் சபையில் என்ன நிகழ்ச்சி? நிகழ்ச்சியா? பாட்டுக்கு பாட்டு, இல்லனா மானாட மயிலாட போடலாமா? சித்திரகுப்தா, என் பொறுமையை சோதிக்காதே. வேற என்ன பிரபு, தினமும் நம் சபையில் பாவ புண்ணிய கணக்குகளை தவிர வேற என்ன நடக்க போகிறது? சித்திரகுப்தா, நீ ஒன்றை கவனித்தாயா? நான் வரும்போது மானிட பிறவிகள் என்னை கவனிக்காமல் கையில் ஏதோ ஒன்றை வைத்து பார்த்து கொண்டிருந்தார்களே. ஓ, அது என்ன? அதுவா? அதுதான் கைபேசி. என்ன கைபேசியா? வாய் தானே பேசும், கை எப்படி பேசும் சித்திரகுப்தரே? உன் நக்கல் நையாண்டி இருக்கட்டும். விசித்திரகுப்தனிடம் அவர்களின் உயிரை மட்டும் தானே எடுத்து வர சொன்னேன். ஆம் பிரபு, அவர்களின் உயிரே இந்த கைபேசியில் தான் உள்ளது. ஆம் தர்மரே, சித்திரகுப்தர் சொல்வதும் சரிதான். இந்த மொபைல் போனில் தான் வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், கூகுள் மற்றும் ட்விட்டர் ஆகிய 5ம் பூலோகத்தை ஆட்சி செய்யும் தகவல் தொழில்நுட்பம் என்பதை நானும் அறிவேன் பிரபு. என்ன உளறுகிறாய்? சரி சரி, அவர்களை வரச் சொல். யார் அங்கே? முதலில் வாட்ஸ்அப்பில் அழைத்து வா. வந்துட்டாயா வந்துட்டாயா. வணங்குகிறேன் யமதர்மரே. உன் வணக்கம் இருக்கட்டும். இங்க நீ வந்ததற்கான காரணத்தை முதலில் சொல். பூலோகத்தில் மனிதர்களின் இம்சை தாங்க முடியாமல் இங்கு வந்து விட்டேன். இங்கு வந்து பார்த்தால் சித்திரகுப்தர் உட்பட அனைவரும் என்னை இம்சை செய்கின்றனர். என்ன இம்சை செய்கிறார்கள்? அதை ஏன் கேட்கிறீர்கள்? ஸ்டேட்டஸ் வைப்பது, வீடியோ கால் பேசுவது, தகவல்களை பரிமாறிக்கொள்வது என இப்படி பல வழிகளில் என்னை இம்சை செய்கின்றன. ஐயோ, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். இப்ப யமதர்மர் மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? இதை எப்படியாவது நிறுத்தியாகணுமே. நாரதரின் கழகம் நன்மையில் முடியும், ஆனால் இந்த வாட்ஸ்அப்பின் கழகம் என் வாழ்க்கையே முடிந்துவிடும் போல் இருக்கிறது. வணக்கம் பிரபு, தங்களை காண இன்னும் 4 பேர் காத்து கொண்டிருக்கிறார். யார் அவர்கள்? கூகுள், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர். என்னது, கோகுலா? ஐயோ, அது கோகுல் இல்லை பிரபு, கூகுள். கோகுலா கோகுலா, அவனை வரச் சொல். கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன், உலகத்தில் இவன் போல ஊருக்கு இருக்கணும் பிறந்ததில்ல. ஓ, நீதான் அந்த கூகுளா? ஓ, நீதான் அந்த யமதர்மரோ? இதுல என்ன சந்தேகம் போடியனே? யமலோகம் மட்டுமே ஆட்சி செய்யும் உனக்கு கூகுளை பற்றி எப்படி தெரியும்? அது சரி, இங்க நீ எதற்காக வந்திருக்கிறாய்? யமதர்மரே, யமலோகம் மட்டுமல்ல, 7 உலகங்களையும் நான் தான் ஆளப்போகிறேன். வேண்டுமென்றால் நம் இருவரின் திறமையை சோதித்து பார்ப்போமா? என்ன ஆணவம் உனக்கு? என்னிடத்திற்கே வந்து என்ன சோதிக்கிறாயா? இவன் யவனுக்கே டஃப் கொடுப்பான் போல இருக்கே. சப்பாஸ், சரியான போட்டி ஆரம்பமாகட்டும். இந்த போட்டியில் ஜெயிக்க போவது நீயா இல்லை நானா? ஆப்புக்கு நான், அப்புக்கு நான், ரீல்ஸுக்கு நான், ரியலுக்கு நான், மேப்புக்கு நான், ரோப்புக்கு நான், ஆர்டருக்கு நான், அட்டி படைப்பவன் நான், பூலோகத்திற்கு நான், சர்வலோகத்திற்கும் நான், வழிகாட்டியாக இருப்பவன் நான். மனிதர்கள் கேட்டால் மட்டுமே வழிகாட்டுபவனி, கேட்காமலே உயிரை எடுப்பவன் நான். நீ வேண்டுமென்றால் என்னை இங்கு வர வைத்திருக்கலாம், ஆனால் உன் வரலாற்றை பற்றி என்னிடமிருந்து தான் தெரிந்து கொள்கிறார்கள். பாடியனே, என் கோபத்திற்கு ஆளாகாதே, இங்கிருந்து சென்று விடு. சித்திரகுப்தா, சாந்தம் கொள்ளுங்கள் பிரபு, சாந்தம் கொள்ளுங்கள். உங்களை சந்தோஷப்படுத்த அடுத்து இன்ஸ்டாவை அழைக்கிறேன்.
பூலோகத்தில் மனிதர்களை எல்லாம் குஜால்படுத்தி விட்டோம். இப்பொழுது உங்களையும் குஜால்படுத்த வந்துள்ளோம். என்ன மச மசா நின்னுகிட்டே இருக்கீங்க? கீழே உங்கள் பட்டையை. என்ன மதர்மரே, ஆட்டத்தில் மயங்கி விட்டீர்கள் போல. ஆம் சித்திரகுப்தா, நீ சொல்லும் சரிதான். போது நான் மயக்கத்தில் இருந்து தெளிந்து விட்டேன். இந்த இன்ஸ்டா இமைப்பொழுதில் யமனைய மயக்கி விட்டதே. ஆமாம் ஆமாம், இன்ஸ்டா மட்டுமில்லாமல் ட்விட்டர் என்று இன்னொன்றும் உள்ளது. என்னது, ஸ்வெட்டரா? ஐயோ, அது ஸ்வெட்டர் இல்லை பிரபு, ட்விட்டர். ட்விட்டரோ ஸ்வெட்டரோ, அவனை வர சொல், பார்த்து விடுவோம். யார் அங்கே? ட்விட்டரை அழைத்து வா. நானே வந்து விட்டேன் மதர்மரே. நான் எக்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு வலைப்பின்னல். என்னது, சடை பின்னலா? ஐயோ, இந்த யமரரோடு பெரும் போராட்டமாகவே உள்ளது. அது சடை பின்னல் இல்லை பிரபு, வலைப்பின்னல். நான் உலக செய்திகளை உடனுக்கு உடன் சுட சுட தருவேன். எதையோ சுட்டுக்கடி, பெண்ணை விட்டு விடு. சித்திரகுப்தா, யார் அவன்? பார்ப்பதற்கு பாவமாக வந்திருக்கிறான். பாவமில்லை பிரபு, ஏனென்றால் இவன் தான் இவர்களுக்கெல்லாம் முன்னோடி. முன்னோடியா? அவன் பின்னோக்கி அல்லவா நிற்கிறான். யார் அங்கே? ஃபேஸ்புக்கை அழைத்து வா. தென்பாண்டி ஜீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. பாவம், யாரு பெற்ற பிள்ளையோ அப்படி தனியா புலம்பிட்டு இருக்கான். கவலைப்படாதே ஃபேஸ்புக், யமதர்மர் இருக்கிறார். வணக்கம் பிரபு, நான் தான் ஃபேஸ்புக். நான் பூலோகத்தில் முகம் தெரியாத நபர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வைத்தேன். அப்போது எல்லோரும் என்னை கொண்டாடினார்கள். ஆனால் இப்போது நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. இந்த கூகுள், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் மற்றும் ட்விட்டர் வந்த பிறகு அனைவரும் என்னை மறந்துவிட்டனர். இப்போது ஏஐ வந்துவிட்டது. இனி என் நிலைமைதான் இவர்களுக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பூ உலகில் உன்னையும் தான் கொண்டாடுகிறார்கள். என்ன, என்னை கொண்டாடுகிறார்களா? ஆம், நன்றாக உற்றுப்பார். சில பள்ளிகளில் பழைய மாணவர்கள் மீண்டும் இணைகிறார்கள். அது உன்னால் தானே? ஆமாம் ஆமாம், நீ சொல்வதும் சரிதான். சித்திரகுப்தா, அவன் ஏதோ ஏஐ என்று சொன்னானே, அவனை பார்த்து விடுவோமா? ஆம் பிரபு, அந்த ஏஐயும் பார்த்து விடுவோம். யார் அங்கே? ஏஐ அழைத்து வா. வாயில் காவலர்களே, என்னை உள்ளே அனுமதியுங்கள். நான் யமதர்மரை காண வேண்டும். சற்று பொறுங்கள், யமதர்மரிடம் இருந்து அனுமதி பெற்று வருகிறேன். வணக்கம் பிரபு, தங்களை காண ஒருவன் வந்திருக்கிறான். பார்ப்பதற்கு மிகவும் வித்தியாசமாக இருக்கிறான். நாங்கள் என்னதான் தடுத்தாலும் எங்களை மீறி வந்து கொண்டே இருக்கிறான். இதோ வந்து விட்டான். யமதர்மா, நான் தான் ஏஐ. ஓ, நீதான் அந்த ஏஐயா? இன்னும் இந்த யமலோகத்தில் என்ன புதுசு புதுசா நடக்க போகிறதோ? அப்படி என்ன புதுமை செய்ய போகிற இந்த ஏஐ? புதுமையா? ஒன்றல்ல, இரண்டல்ல, இனி 1000 புதுமைகள் நாங்கள் மட்டுமே செய்ய போகிறோம். எங்கே உட்புதுமையை காட்டு, நானும் கண்டுகளிக்கிறேன். உங்களிடம் ஒன்று கேட்கட்டுமா? ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து குமரி
என்ன ஒரு 20 ஆண்டு காலமாகும்? அதை நான் ஒரு நொடி பொழுதில் மாற்றி காட்டுவேன். இதோ என்ன யமதர்மரே, ஆச்சரியத்தில் உறைந்து விட்டீர்களோ? பிரபு, இந்த நிலை இப்படியே நீடித்தால் இனி வரும் காலங்களில் நமக்கு வேலையே இல்லாமல் போய்விடும். அதனால் பிரம்மலோகம் சென்று பிரம்மனிடம் முறையிடுவோம். ஆம் சித்திரகுப்தா, நீ சொல்வதும் சரிதான். நாம் அப்படியே செய்வோம். பிரம்மதேவனே, நான்முகனே, அரவிந்தனே, அம்புஜனே, வணங்குகிறேன். பிரம்மதேவா, பிரம்மதேவா, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுங்கள். சற்று பொறும் யமதர்மரே, உங்கள் கோபத்திற்கான காரணம் என்னவோ? யமலோகத்தில் தவறு ஏதாவது நேர்ந்து விட்டதா? யமதர்மா, why are you so angry? கலைவாணியே, கலைகளின் நாயகியே, கற்றோர் போற்றும் கலாதேவியே, வீணை கொண்டு வீற்றிருக்கும் எம் தாயே, உம்மை வணங்குகிறேன். தாயே, தாங்கள் எப்பொழுதும் கையில் வீணையுடல்லவா வீற்றிருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது வீணைக்கு பதிலாக It was Veena Deena earlier. Those days are over. Now it's VP and Chitragupta. தேவி, தங்களுக்கு என்னவாயிற்று? புரியாத பாஷையில் ஏதேதோ பேசுகிறீர். It's the international language, Brahma. Yamadharma, there's a solution for every problem. You have come here to Brahma's world to meet Brahma. Don't be anxious. Just tell me clearly, what's your problem? தாயே, தாங்கள் இவ்வளவு நேரம் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. Google, translate my words. பிரம்மதேவரே, இதுதான் சர்வதேச மொழி. யமதர்மரே, எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. பதட்டம் வேண்டாம். நீங்கள் பிரம்மதேவனை நாடி பிரம்மலோகத்திற்கு வந்துள்ளீர்கள். உங்கள் பிரச்சனை என்னவென்று தெளிவாக கூறுங்கள். தாயே, அதை ஏன் கேட்கிறீர்கள்? தேவலோகத்திற்கு வந்த சோதனை. சித்திரகுப்தா, யமலோகத்தில் நடந்த அனைத்தையும் நான் அறிவேன். பிரம்மதேவா, நாங்கள் எந்த தவறும் இழைக்கவில்லை. உங்களால் படைக்கப்பட்ட மனிதர்கள் உருவாக்கிய தொழில்நுட்பங்கள் நாங்கள். இனி வரும் காலங்களில் உங்களுடைய வேலைகளையும் நாங்களே செய்துவிடுவோம். பிரம்மதேவா, உயிரை கொடுப்பவன் நீங்கள், உயிரை எடுப்பவன் நான். நாம் இருவரின் வேலைகளும் இவர்களே செய்து விடுவார்கள் போலிருக்கிறதே. சற்று பொறும் யமதர்மரே, நான் ஒன்றும் தகவல் தொழில்நுட்பத்திற்கு எதிரி அல்ல. மனிதர்களை உருவாக்கியவன் நான். மனிதர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் இவர்கள். எனவே தேவர்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு அணுவும் அசையாது என்பதை மனிதர்கள் மனதில் கொண்டு இது போன்ற தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு மட்டும் பயன்படுத்தினால் அழிவை தடுக்க முடியும். இல்லை என்றால் மூளை மங்கி அறிவை இழந்து வாழ்க்கை சீரழிந்து விடும். Chitragupta, I think now we got solutions for all your problems. Are you happy now? தாயே, ஒன்றும் புரியவில்லை. கூகுள். என்ன சித்ரகுப்தா, எல்லாவற்றிற்கும் தீர்வு கிடைத்து விட்டதா? இப்போது மகிழ்ச்சி தானே? ஆம் தாயே, எங்களுக்கு மட்டுமல்ல, இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சி தானே. மகிழ்ச்சி. உயிர் காக்கும் அமிர்தமாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அதுவே விஷமாக மாறிவிடும். அறிவியல் கண்டுபிடிப்பு கருவிகளை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தி அறிவை வளர்ப்போம், அறிவியலால் வளர்வோம், உலகை ஆள்வோம். நடிப்பால் உள்ளம் கொள்ளை கொண்ட மாணவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்வு உங்களின் இதயத்தில் ஓர் இனிய நினைவாக நிலைத்திருக்கட்டும். நன்றி, வணக்கம்.
Lakshmi. Hi, I'm Daphne. Hi, I'm Amarta. Future scientists, artists, and everyone in between. Welcome to Grade 8 Dance Showcase, where we are presenting the motion in emotion and exploring the incredible link between science and dance. That's right, from the physics of the perfect leap to the biology of a moving bodies. Science is everywhere, even on the dance floor. Tonight, our dancers will explore the concepts like gravity and energy transfer. Get ready to see some explosive energy. Please give a huge round of applause for our opening act, Big Bang, exploring the very beginning of the universe. దాని కుడి భుజం మీద కడవా దాని గుత్తపు రైకను మెరియా అది రమ్మంటే నా దొరసెలియా దాని పేరే సరంగదరియా దాని కుడి భుజం మీద కడవా దాని గుత్తపు రైకను మెరియా అది రమ్మంటే నా దొరసెలియా దాని పేరే సరంగదరియా దాని ఎడం భుజం మీద కడవా దాని ఎజెంటు రైకను మెరియా అది రమ్మంటే నా దొరసెలియా దాని పేరే సరంగదరియా చురియా 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 అది సుర్మ పెట్టిన చురియా అది రమ్మంట రాదురసలియా దాని పేరే సరంగదరియా అది కుడి భుజం మీద గడవా దాని గుత్తపు రైకను మెరియా అది రమ్మంట రాదురసలియా దాని పేరే సరంగదరియా దాని ఎడం భుజం మీద గడవా దాని ఎజెంటు రైకను మెరియా అది రమ్మంట రాదురసలియా దాని పేరే సరంగదరియా గుడియా 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 అది చిక్కి చిక్కని చిడియా అది రమ్మంటే రాదురసలియా దాని పేరే సరంగదరియా దాని సెంపల్ ఎన్నెల కురియా దాని సెవులకు దుద్దుల్ మెరియా అది రమ్మంటే రాదురసలియా దాని పేరే సరంగదరియా ना तेरा ही ख्याल दिन रहन आता है साहिबा समंदर मेरी आंखों में रह गए हम आते आते जाना तेरी यादों में रह गए ये पल की गवाही है हम रातों में रह गए जो वादे किए सारे बस बातों में रह गए बातों बातों में ही ख्वाबों ख्वाबों में ही मेरे करीब है तू तेरी तलब मुझको तेरी तलब जाना हो तू कभी रूबरू शोर शराबा जो सीने में है मेरे कैसे बयां मैं करूं हाल जो मेरा है मैं किसको बताऊं मेरे साहिबा दिल ना किराए का थोड़ा तो संभालो ना नाजुक है ये टूट जाता है साहिबा नींदे वींदे आए ना रातें काटी जाए
step, each turn, and each expression has left us all in awe of remarkable grade 8 dancers. Thank you. Ladies and gentlemen, tonight we bring you a performance that speaks for those whose voices are often unheard. Every day, thousands of people walk among us carrying silent stories, stories of struggles, lost dreams, and hopes that still refuse to fade. Through this dance, we shed light on their journey from despair to resilience, from darkness to hope. Let's open our hearts and look at the people we often overlook. கட்டி மண்ணில் கொண்டு வாவா ஆலாலா பறந்து செல்லவா வானவில்லை தாண்டவா கை வீசும் காற்றே எங்கிருந்தாய் ஏதோ நீ சொல்ல நீ பாதி முடிந்த பாடல் உன் கண்ணில் என்ன தேடல் இரவான வெயில் நீ ஆசருகான வாசம் நீ அழகே கை வீசும் காற்றே எங்கிருந்தாய் தொட்ட சட்டமான இது தாஜ்மஹால் கொடையொன்னு தாகிலியே விட்டு விட்டு துடிக்குது என்ன வெக்கம் விட்டு வா வெளியே அடி நீ எங்கே இது கண்கள் நனைய
காத்திருப்பேன் உன்னை எங்கும் பார்த்திருப்பேன். Thank you, friends, for portraying life of homeless people we often fail to see. Let this performance inspire us to be more responsible and compassionate citizens, especially during this Christmas season. Be grateful and feel blessed for what we possess in our life. We are delighted to have you all here on this spectacular evening for dance performance. We are going to explore the beautiful philosophy of roots to wings. Shall we have a give and take on roots to wings? Yes, I am ready. Autonomy and independence. Tradition and heritage. Creativity and self-expression. Family, love and belongings. Growth and adaptability. Discipline and responsibility. Okay, I understood. Arjun Sakur. New creations help in human development. Yes, give the ones you love wings to fly, roots to come back and reasons to stay. It is a journey from our foundational tradition to future forward advancement. Our root represent our value, our heritage and the very essence on who we are, grounding us in a rich history. And our wings, a symbol is freedom, our ambition, the dreams which lift us high, allowing us to explore the beautiful new horizon and reach for the stars. The dance performance tonight will beautifully illustrate this dynamic interplay between being anchored in our past and daring to explore uncharted paths.
sounds of the streets. Ready? 1, 2, 3, 4. வா ஒரு சேஞ்ச் வருமாமா எல்லா ஸ்டெப்பும் கரெக்டா தெரியும்ல உனக்கு மாஸ்டர்? எனக்கு அந்த ஒரு ஸ்டெப் தான் பிக்கப் பண்ண முடியல மாஸ்டர். இவ்வளவு அதாவது டப்பு டுப்பு டும் டப்பு டப்பு டுப்பு டும் இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர் நெக்ஸ்ட் சப்பு சுப்பு ஜும் ஜும்க்கு சப்பு சுப்பு ஜும் அந்த ஸ்டெப்புக்கு அட் டைம்ல எல்லாரும் ரெண்டு காலையும் தூக்கிடுங்க. அப்போ விழுந்துருவோமே மாஸ்டர்? நியூ ஸ்கூல் ஆஃப் டான்ஸ். பங்கு புட் த சாங். இப்போ சலம்பல அடியே தங்கம்மா வெறுப்புல சிரிக்கிற ஹனியே நானும் பலம்பல இனிமே நோபங்காமா களத்துல கலிக்கிற தனியே It was truly breathtaking. We were fascinated by your performance. It was a beautiful merge of grace, rhythm, and expressions. Thank you. That was such an incredible performance. Hi all, I'm Sherwin. Hi, I'm Tamalini. I'm Sibia. And I'm Janavi. Good evening everyone. Johann Wolfgang von once said, there are only two lasting bequests we can hope to give our children. One of these is fruits, the other is wings. Today, we celebrate this journey at our annual day 2025. Our roots represent the values and traditions that drive us, while our wings symbolize the dreams and freedom that allow us to soar. Moving from tradition to transformation, we enter the wings. This segment celebrates innovation, global dreams, and courage to fly.
Watch as our students take flight with energetic modern dance and theatrical performance that looks bright future. Our first segment, The Roots, showcases the rich cultural heritage that keeps us grounded. From folk dances to traditional music, let's travel back to our origins that makes origins. discipline our students have put in. Let's have a thunderous round of applause for that mesmerizing pattern formation. Truly beautiful, that final formation didn't just create a shape. It told a story of theme
honorable deities, respected guests, beloved teachers, and my dear students. As this memorable event gently draws to a close, it becomes a privilege to rise before you and express the gratitude that fills this hall tonight. Every moment of this celebration has been a beautiful symphony of effort, dedication, and joy. What a wonderful evening it has been as we approach the final notes of today's splendid program. It is my honor to take a moment to acknowledge every heart and every hand that made this event truly special. With a deep appreciation and warm gratitude, we welcome our seniors to deliver a vote of thanks. Distinguished chief guest of today's function, beloved correspondent, guest speaker, principal, administrator, facilitator, vice principal, academic coordinator, dear teachers, parents, and enthusiastic students, a very good evening to one and all gathered here. Gratitude is the fairest blossom that springs from the soul. With this beautiful thought, I, Ovia, and my friend Yogita of grade 11 stand before you to deliver the vote of thanks. Today has been a remarkable journey of talent, teamwork, and togetherness. It gives me great pleasure to extend a heartfelt gratitude to every individual who contributed to the success of this event. On behalf of the entire school, I extend my heartfelt gratitude to our chief guest, Most Reverend Dr. T. Sagayaraj, Bishop of Tanjavur Diocese, and our school chairman, who graciously accepted our invitation and inspired us with words filled with wisdom and encouragement. We have gained new perspectives and motivation to move forward with confidence. Your presence has truly made this event memorable. Thank you, Your Lordship. I also express my sincere thanks to our esteemed guest speaker, Mrs. Kavita Jawahar, for taking time from her busy schedule to be with us today. Your inspiring thoughts, insightful words, and valuable experiences have truly enlightened us. Thank you, dear ma'am. A special word of gratitude to our correspondent, Reverend Father S. Vincent, whose constant guidance, vision, and constant support continue to lead our school towards excellence. We are deeply grateful for your motivating leadership. Your kindness and affection are rare gifts in the world, nurturing the spirits of everyone you touch. It's your integrity, however, that truly stands as a beacon, inspiring and guiding those around you. Thank you, dear Father. We also extend our heartfelt gratitude to our invited guests for accepting our invitation and uplifting us with your valuable words. Thank you, dear fathers and sisters. Our sincere gratitude to our principal and administrator, whose leadership and constant support are the driving forces behind the achievements of our school. Your guidance and support continue to lead us towards success. Thank you, sister. Thank you, father. A special thank you to our facilitator, ma'am, vice principal, sir, and academic coordinator who worked tirelessly behind the scenes, guiding, organizing, and supporting every part of this event. Your hard work ensured that everything ran smoothly. Thank you, dear ma'am. Thank you, dear sir. A heartfelt thanks to our parents and guardians for your continuous support and trust. Your encouragement plays a vital role in our students' growth and achievements. I would also like to extend our heartfelt gratitude to our teachers. Your hard work, dedication, and tireless efforts throughout the year, and especially in preparing for this event, deserves the highest appreciation. Thank you, dear teachers. To our students, you are the stars of the evening. Your performances, enthusiasm, and confidence have brought this stage to life. Congratulations on putting forward such a brilliant show. Thank you, dear friends. And to
To our non-teaching staff, event coordinators, volunteers, sound and lighting teams, and everyone who worked behind the scenes. Your efforts ensured that everything ran smoothly. We sincerely appreciate your contribution. Finally, to everyone present here, thank you for your time, your applause, and your support. Your presence has added warmth and joy to this celebration. Once again, thank you all. Have a wonderful evening. With this, we conclude our annual day program. We thank all our respected dignitaries and parents for joining us and wish you a safe and pleasant journey back home. Thank you all.